உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது என்ன ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும், எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னாவோ, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் பிளாக் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னாவோ, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நம்ம போன பதிவில் பார்த்தோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரபஞ்சத்திடம் நீங்கள் என்ன வழிகாட்டு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பிரபஞ்சத்திடம் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கும்போது நீங்கள் அதில் தெளிவாக இருக்கணும். தெளிவாக இல்லைன்னா, நான் தெளிவாக இருக்கிறதுக்கு எனக்கு சரியான பாதையை, சரியான வழியை காட்டு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை எப்படி கேட்கணும், அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஈர்ப்பு விதியில் கேட்குற விஷயமே இல்லை. அதாவது பிரபஞ்சமே என்னை வழிகாட்டு அப்படிங்கிறத அஃபர்மேஷனாக பிரபஞ்சம் என்னை வழி நடத்துது, என்னை வழி நடத்திருச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த வழிகாட்டுதலை கேட்கும்போது, வழிகாட்டுதலை கேட்குறவங்க இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி விசுவலைஸ் பண்ணுறது, இது எப்படி கேட்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் அல்லது ஒரு கேள்வி இருக்கலாம். உட்காந்துக்கிட்டே கேட்கணுமா, கண்ணை மூடி கேட்கணுமா, விசுவலைஸ் பண்ணணுமா, நடந்துட்ட மாதிரி பிரபஞ்சம் என்னை வழி நடத்திட்ட மாதிரி நான் கற்பனை பண்ணணுமா, அஃபர்மேஷன் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் ஈர்ப்பு விதி மெத்தடை இங்கே பயன்படுத்தலை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ எப்படி கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை கேட்கறதுனால உங்களுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதோட முக்கியத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சமே என்னை வழிநடத்து, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, லைஃப்பில் ஸ்ட்ரக்கான மாதிரி ஒரு ஃபீல், அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியலை, ஆனால் பெருசாக ஒன்று பண்ணணும்னு மட்டும் எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, அதற்கான எந்த வழியும் எனக்கு தெரியலை, உதவி பண்ணு அப்படின்னு நாம் பிரபஞ்சத்திடம் கேட்கும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி, எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய சக்தி. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பிரம்மாண்ட சக்தி உங்களை வழி நடத்தினா எப்படி இருக்கும், அதுதான் இங்கே நடக்குது. நாம் போடுற பிளான்ஸை விட, நாம் போடுற திட்டங்களை விட மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ், மிகப்பெரிய ஒரு பேரறிவு உங்களை வழி நடத்தினா எப்படி இருக்கும், அதுதான் இங்கே நடக்கும். அப்போது இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக கேட்கக்கூடாது. முதலாவது, நீங்கள் உண்மையாகவே மனமு வந்து கேட்கணும். அதாவது வாலண்டியராக இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் வேணும், உண்மையாகவே இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதிலிருந்து வெளியே வரணும், ஆனால் எப்படின்னு தெரியலை, அதுக்கு பிரபஞ்சத்தினுடைய சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். இந்த எண்ணம் முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே வரணும். நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்குறதுக்கு முன்னாடி இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடணும். பிரபஞ்சம் உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிட்டா கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் எதிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை உங்களுக்கு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதை பிரபஞ்சம் வழிகாட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா, உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? இப்போ இருக்கிற உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை பிரபஞ்சம் உங்களுக்காக செய்யும். ஆக இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள முதல்ல தெளிவாக இருக்கிறது அவசியம். இரண்டாவதா, பிரபஞ்சத்திடம் என்ன வழிகாட்டு அப்படின்னு கேட்கறது பெரிய விஷயம் இல்லை, அது வழி நடத்த ஆரம்பிக்கும் போது அதுக்கு நீங்கள் சரியாக முறையாக ரெஸ்பாண்ட் பண்ணணும், வழி நடக்கணும். வழிகாட்டுறது பெரிய விஷயம் இல்லை, வழி நடக்கிறது தான் பெரிய விஷயம். அது தயாராகத்தான் இருக்குது. நீங்கள் தயாராக இருந்தால் தான் அடுத்தபடியாக அது உங்களுக்கு காட்டும். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, திறந்த மனப்பான்மை தேவை, ஓப்பன் மைண்டட்னஸ். பிரபஞ்சம் உங்களை ஒரு புது வழியில் கூட்டிகிட்டு போனால் கூட நீங்கள் அந்த வழியில் போய் எதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோ அதை நீங்கள் கற்றுக்கணும்.
எதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த திறன்களை நீங்கள் வளர்த்துக்கணுமோ அந்த திறன்களை நீங்கள் வளர்த்துக்கணும். அதை உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி அதை புரிய வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை பிரபஞ்சம் ஏற்படுத்தும். அப்படித்தான் அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்படித்தான் அது உங்களை வழி நடத்தும். ஆக இந்த மாதிரி பிரபஞ்சம் உங்களை வழி நடத்தும் போது நீங்கள் வழி நடக்க தயாராக இருக்கணும். நிறையா பேர் பிரபஞ்சமே என்னை வழிகாட்டுன்னு கேட்டுருவாங்க. ஆனால் நான் இப்படியெல்லாம் மாற முடியாது, இதையெல்லாம் செய்ய முடியாது, நான் இதையெல்லாம் கற்றுக்க முடியாது, நான் இப்படி தான் போவேன், எனக்கு இந்த வழியில் தான் வரணும்னு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு தடை தான் அவங்க அந்த பிளாக் ஆனதுக்கான காரணமாகவே இருக்கும். நீங்கள் மாறாமல் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் மாறாது. நீங்கள் சரியாகாமல் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சரியாகாது. நீங்கள் சரியாயிட்டா எல்லாமே சரியாயிடும். மூணாவது, பிரபஞ்சத்திடம் இதை சீரியஸாக கேட்கணும். எஸ், ரொம்ப தீவிரமாக கேட்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈர்ப்பு விதி பயிற்சியில் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டே இருங்க, கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அது இல்லை. ஒரு நாளை ஒதுக்குங்க. ஒரு நாள், ஜஸ்ட் ஒரு நாள். அந்த ஒரு நாளில் உண்மையாகவே எனக்கு இந்த மாற்றம் தேவை, உண்மையாகவே பிரபஞ்சம் என்னை வழி நடத்தணும்னு நான் விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் மாறுச்சுன்னா இப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிற இந்த எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக இருக்கணும்னு நான் சொன்ன பார்த்தீங்களா. என்னைக்கு அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே அதிகப்படியானதாக இருக்கிறதோ, அது இப்போ இருந்தாலும் சரி, நாளைக்கு இருந்தாலும் சரி, அடுத்த வாரமாக இருந்தாலும் சரி, அடுத்த வருஷமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கணும். இதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. ஏன்னா இது நீங்கள் நன்றி சொல்கிற மாதிரியான விஷயம் இல்லை. நிறையா ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணுறவங்க காற்றுக்கு நன்றி, தண்ணிக்கு நன்றின்னு நிறையா டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நன்றி உணர்வை பற்றி ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் காற்றுக்கு நன்றி, தண்ணிக்கு நன்றின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள நன்றி உணர்வு பெருக்கெடுத்து ஓடும். சில பேர் அழகு கூட செய்யலாம். ஆனால் தொடர்ச்சியாக 1 மாதம் பண்ணினீங்கன்னா காற்றுக்கு நன்றி, தண்ணிக்கு நன்றின்னு சொல்லும்போதோ எழுதும்போதோ உண்மையான நன்றி உணர்வு அங்கே உங்களால் வெளிப்படுத்த முடியாது. அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போது நன்றின்னு எழுதுறதுக்கான காரணம் நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் உணர்வு வெளிப்படலை, வார்த்தையாகவும் எழுத்தாகவும் வெளிப்படுது. அது தேவையற்றது. உங்களுக்குள்ள என்னைக்கு இந்த எண்ணங்கள், இந்த உணர்வுகள் பெருக்கெடுக்குதோ, உண்மையாகவே பிரபஞ்சம் என்னை வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவை, எண்ணம் உங்களுக்குள்ள வலிமையாக தோன்றுதோ, அன்னைக்கு தான் நீங்கள் இதை கேட்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு சாதாரணமான விஷயத்தை கேட்கல, பிரம்மாண்டமான விஷயத்தை கேட்குறீங்க, ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை கேட்குறீங்க. அப்போது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டைம் தேவைப்படுது இல்லையா? அதுதான் உங்களுக்குள்ள என்னைக்கு அந்த எண்ணங்களும் தேவைகளும் உணர்வுகளும் பெருக்கெடுக்குதோ அன்னைக்கு கேட்கணும்னு நான் சொல்கிறதுக்கான காரணம். இப்போ எப்படி கேட்கணும்? தனிமையான ஒரு இடத்துக்கு போங்க. மொட்டை மாடியாக இருந்தால் பெட்டர், சூப்பரான ஒரு விஷயம். போங்க, நீங்கள் தனிமையாக இருங்க. உங்கள் எண்ணங்களோடு, உங்கள் உணர்வுகளோடு தனிமையாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை நினச்சி பாருங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய இலக்குகளை நினச்சி பாருங்கள். ஏன் எனக்குள்ளே இப்படியெல்லாம் ஒரு நிலைமை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். இதையெல்லாம் ஒரு சில நிமிடங்கள் நினச்சதுக்கப்புறம் உட்காந்துக்கோங்க, நின்றுக்கோங்க, வாட்டவர். பிரபஞ்சத்திடம் நீங்கள் கண்களை மூடி ஒரு பிரார்த்தனையாக செய்யணும். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய மெத்தட். மனசார வேண்டணும், மனசார கேட்கணும். அது எப்படி வேணாலும் கேட்கலாம். தூய தமிழில், சுத்த தமிழில் தான் கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி கேட்குறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தான் நான் கேட்கணுமானெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் தவறான கான்செப்ட். நீங்கள் சரியாக தூங்காமல் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 3 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ணாலும் எந்த யூஸும் கிடையாது. தூக்கம், ஓய்வு முக்கியம். அப்போ தான் உங்கள் மூளை, உங்கள் மனம் நல்லா வேலை செய்யும். காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறது தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால்
நிறைய பேர் இந்த மாதிரி பிரபஞ்சத்திடம் கேளுங்க அப்படின்னா காலையில் 4 மணிக்கு தான் கேட்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான கருத்துக்கள் நிறைய அவங்க கேட்டு கேட்டு மனசில் அதை பதிவாக்கி வச்சுருக்கிறாங்க. நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து மனசுக்குள்ளே பதிவாக்கி வச்சுருக்கிறாங்க. இவைகள் தான் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடைய விடாமல் தடுக்கிற தடைகள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறது தவறுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் தூங்குறதே 12 மணி 3 மணிக்கு எழுந்திருச்சிங்கன்னா அது மகா தப்பு. ஏன்னா அன்றைய நாளே உங்களுக்கு சுறுசுறுப்பாக ஓடாது. ஆனால் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சா பணக்காரன் ஆயிடலாம்னு ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எழுந்திரிச்சிங்கன்னா பணக்காரனாக முடியாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடைய முடியாது. நல்லா தூங்குங்க, மைண்டை தெளிவாக வச்சுக்கோங்க. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தனையோ விஷயங்களை நீங்களே சமாளிச்சுட்டு போயிடுவீங்க. அந்த தனிமையான இடத்தில் அமர்ந்து பிரபஞ்சத்திடம், இதுதான் என்னோடய சிச்சுவேஷன், எனக்கு இதுதான் வேணும், தயவு செஞ்சு என்னை வழிகாட்டுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்குறேன், பிரபஞ்சமே உங்களுடைய வழிகாட்டுதலை நான் நம்புகிறேன், என்னை வழிகாட்டுங்க, என்னை வழி நடத்துங்க. நான் எந்த பாதையில் போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு இந்த குழப்பத்திலிருந்து, இந்த மனச்சிறையிலிருந்து என்னை விடுதலை செய்யுங்க. நான் சுதந்திரமாக நீங்கள் காட்டுற வழியில் நான் நடக்கணும். என்னை விட சிறந்த வழி என்பது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வழியில் என்னை வழி நடத்துங்க அப்படிங்கிறத ஒரு பிரார்த்தனையாக முன்வைங்க. பிரார்த்தனையாக கேளுங்க, மனசார கேளுங்க, எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருந்து கேளுங்க. இதை கேட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களை வழி நடத்தும். இதை கேட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு திருப்தி ஏற்பட்டு இருக்கும். அதுதான் நீங்கள் கேட்டீங்க, பிரபஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். உண்மையாக உணர்வுபூர்வமாக நீங்கள் கேட்டால் பிரபஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா நீங்கள் கேட்குறது சாதாரண விஷயம் அல்ல. திரும்பவும் சொல்கிறேன், மிகப்பெரிய பேராற்றல், மிகப்பெரிய பேரறிவு உங்களை வழி நடத்துவதற்கான ஒரு விஷயந்தான் இங்கே வழிகாட்டுதலை கேட்குறது. அதனால் உணர்வுபூர்வமாக நீங்கள் கேட்கும்போது உணர்வுபூர்வமாக உங்கள் மனதில் இருக்கிற அத்தனை கருத்துக்களையும் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இதை செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணி, தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி எனக்கு வழிகாட்டுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் அழுதுருக்கலாம், இல்லை நினச்சிருக்கலாம், இல்லை வேண்டி இருக்கலாம். இப்போ நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்திருப்பீங்க. இது நடந்திருக்கும், இது நடக்கும். இதை வேண்டுங்க, பிரபஞ்சத்திடம் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வையுங்கள், அது உங்களை வழிநடத்தும். பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்துவதாக. அப்படியே ஆகட்டும். நன்றி.